ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் லவ் மேரேஜ். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படம் அசோகவனம்ல அர்ஜுனா கல்யாணம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக். இந்த படத்தை சண்முக பிரியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விக்ரம் பிரபு ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான விக்ரம் பிரபுவுக்கு 33 வயசு ஆகுது. இப்பயும் அவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. ஸோ சரௌண்டிங்ல எங்கேயும் பொண்ணு கிடைக்காம மதுரையிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் கிட்ட பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்க போறதுக்காக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஒரு பஸ் எடுத்துட்டு விக்ரம் பிரபு அவரோட ஃபேமிலியோட கிளம்பி போறாரு. அங்க போய் பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு தான் சுஷ்மிதா பட். பார்த்ததும் விக்ரம் பிரபுவுக்கு பொண்ணை பிடிச்சிருது. அதுக்கப்புறம் அங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்குது. பொண்ணு பார்த்த பிறகு நிச்சயதார்த்தமே அப்பயே பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் கிளம்ப போறப்ப இவங்க போன பஸ் பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ பிரேக் டவுன் ஆனது சரியாகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ விக்ரம் பிரபு அவரோட ஃபேமிலி ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியோட ஒரே வீட்டில் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா இவங்க கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறப்ப டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக கொரோனா காரணமாக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியோட ஒரே வீட்டில் விக்ரம் பிரபு அவரோட ஃபேமிலியும் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக சின்ன சின்னதாக இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, விக்ரம் பிரபு அவருக்கு மேரேஜ் ஆனிச்சா இல்லையா, இதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் லவ் மேரேஜ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நீட்டாவே இருந்துச்சு. குறிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட சீன்ஸ்ல வர ஃபீல்ஸை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. காமெடியா இருக்கட்டும், ரொமான்டிக் சீன்ஸா இருக்கட்டும், லைட்டா சென்டிமெண்ட் மூமெண்ட்ஸா இருக்கட்டும்னு எல்லா இடங்கள்லையும் அந்த ஃபீலை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சப்போர்ட்டா இருந்துச்சு. ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்துச்சு. குறிப்பா விக்ரம் பிரபு அவர் சொல்லலாம். ஏன்னா அவரு இந்த படத்துல அதிக டயலாக்ஸ் இல்லாம முக்காவாசி விஷயங்களை அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தான் காட்டுவாரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லாவே இருந்துச்சு. இவரை தவிர சுஷ்மிதா பட், மீனாட்சி, அருள் தாஸ், ரமேஷ் திலக்னு படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பெருசா போர் அடிக்காம சுவாரஸ்யமா போன மாதிரியே இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவங்க பொண்ணு பார்க்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்றது, அங்க இடையில அங்கங்க நடக்கிற சில காமெடி சீக்வன்சஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை பார்த்து பிடிக்கிறது, இவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் இன்ட்ரோல் பிஃபோர் வர ஒரு சின்ன ரிவீல், அது ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம்னு வஷாவோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் ஓரளவு சுவாரஸ்யமாக தான் போச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக எனக்கு பட்டது. ஏன்னா படத்தோட ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்ல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரே கண்டென்ட்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் பெருசா சுவாரஸ்யமா இல்லை. அதுக்கப்புறம் போக போக படத்தோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத நம்மளால ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில ஸ்க்ரீன் பிளே போக ஆரம்பிச்சிச்சு. சரி, யூகிக்கக்கூடிய வகையில போனாலும் பெருசா சுவாரஸ்யம் இல்லை. லைட்டா என்னடா படம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம இந்த படம் எப்படி போய் முடியும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல கொஞ்சம் சென்டிமெண்ட் ரிலேட்டட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அந்த போர்ஷன்ஸ்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம அதை சில இடங்கள்ல லைட்டா காமெடியா கன்வெர்ட் ஆகிடுறது, சில இடங்கள்ல டக்குன்னு ஒரு சாங்கா கன்வெர்ட் ஆகிறதுன்னு அந்த விஷயங்கள், அந்த சென்டிமெண்ட் விஷயம் நமக்குள்ள ஃபீல் ஆகிறதுக்குள்ளேயே அந்த சீனை டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு டிராபேக்கா பட்டுச்சு. ஓவராலா சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பெருசா போர் அடிக்காம சுவாரஸ்யமா போன மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படம்
எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ 3rd ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.